தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி மற்றும் சிபிஎஸ்இ பள்ளி கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல கமிஷனாக லஞ்சமாக அரசகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் வாங்கிட்டு ஒட்டுமொத்தமாக இந்த பள்ளிகளுக்கு தான் செய்து தருகிறேன் என்று சொன்ன உத்தரவாதத்தை செய்து தராமல் ஏமாத்தி இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களாக தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை குறித்து அடுத்தடுத்த செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. முதலில் திரு நந்தகுமார் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இரண்டாவதாக ஸ்ரீதர் வேம்பு அப்படிங்கக்கூடிய ஜோஹோ நிறுவனத்தினுடைய தலைவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். மூன்றாவதாக தாராபுரத்தை சார்ந்த தனியார் பள்ளியினுடைய தாளாளர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அடுத்தபடியாக பார்த்தால் அரசகுமாருடைய கைது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்குள்? உண்மையிலேயே இவர் 100 கோடி லஞ்சம் வாங்கினாரா? இதற்கான ஆதாரம் என்ன? இது குறித்து தமிழ்நாட்டினுடைய முன்னணி பத்திரிகைகள் என்ன செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள்? ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா திரு அரசகுமார் அப்படிங்கக்கூடிய ஒருத்தரை வந்து கைது பண்ணாங்க. அவர் யாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் பிரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய தலைவர், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளி சிபிஎஸ்இ பள்ளிகள்லாம் இருக்காங்க இல்லையா, தனியார் பள்ளிகள், இவங்க பல அமைப்புகளாக தமிழ்நாட்டில் இருக்காங்க. 20க்கும் 30க்கும் அதிகமான அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி முடிந்த அளவுக்கு ஒரே ஃபெடரேஷனுக்கு கீழே கொண்டு வர்றதுக்காக கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு முயற்சியால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் பிரைவேட் ஸ்கூல்ஸ். அப்போ பிரைவேட் ஸ்கூல் இருக்கக்கூடிய அந்த ஓனர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட அமைப்புகளுடைய ஃபெடரேஷன் தான். இதனுடைய தலைவராக இருந்தவர் தான் திரு அரசகுமார். இவர் மேலதான் இப்ப 100 கோடி ரூபாய் குற்றச்சாட்டுல கைதாயிருக்கிறாரு. இவர் தலைவர், இவருக்கு செக்ரட்டரி, அதாவது அந்த அமைப்பினுடைய ஜெனரல் செக்ரட்டரி யாருன்னு பாத்தீங்கன்னா டிசி இளங்கோவன். டிசி இளங்கோவன் அப்படிங்கக்கூடிய பொதுச் செயலாளர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அவர் போலீஸுக்கு ஒரு சில தகவல்கள் கொடுத்து ஒரு வழக்கு பதிவு பண்றாரு. அதாவது திரு அரசகுமார் அவர்கள் பல தனியார் பள்ளிகள்கிட்ட 100 கோடிக்கு மேல பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொன்ன விஷயத்தை செஞ்சு தராம ஏமாத்திட்டார் அப்படின்னு தன்னுடைய சொந்த அமைப்பை சார்ந்த திரு இளங்கோவனை கொடுக்கிறாரு. அதன் அடிப்படையில் அரசகுமார் கைதாயிருக்கிறாங்க. இதுவே ஆரம்பத்தில் வந்து ஒரு முரண்பாடான ஒரு செய்தியா இருக்கு. ஒரு அமைப்பு இருக்கு, அந்த அமைப்பினுடைய தலைவர் குறித்து அந்த அமைப்பினுடைய செக்ரட்டரியே ஒரு புகாரை சொல்றாரு, வழக்கு பதிவு வைக்கிறாரு. அதன் அடிப்படையில் அவர் கைது பண்றாங்க. அதாவது போய் ஒரு புகார் கொடுக்குறாரு, புகார் அடிப்படையில் எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்ட உடனே அவர் கைதாகிறாரு. சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சு கீழே வந்து இந்த கைது நடக்குது. இங்க என்ன சந்தேகங்கள் எழுப்பப்படுது அப்படின்னா, ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா அந்த அமைப்பினுடைய பொறுப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தான் இருக்கு. தலைவருக்கு, பொதுச் செயலாளருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த சிண்டிகேட் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே. ஆனா ஒருத்தர் போய் இன்னொரு தலைவர் மேல அந்த புகாரை கொடுத்து அதன் அடிப்படையில் கைது பண்ணது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான முரண்பாடு இருக்கு. இதுல இன்னொரு முரண்பாடு என்ன அப்படின்னா, இந்த புகாரை கொடுத்தார் இல்லையா டிசிவி இளங்கோவன், இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய சம்பத் அவருடைய சம்பந்தி. இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் சம்பத் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அதிமுக இருந்து வெளியே வந்து தாவேகால போய் சேர்ந்துட்டார். அப்போ தாவேகால போய் சேர்ந்துட்டார் யார் அப்படின்னா சம்பத். அப்ப சம்பத்துடைய சம்பந்தி திரு இளங்கோவன் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருந்த திரு அரசகுமார் மேலதான் வந்து இந்த வழக்கை கொடுக்குறாங்க. அரசகுமார் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக இருந்தாரு, பிற்பாடு பாஜக ரொம்ப நாள் இருந்தாரு, அதுக்கு பிறகு கடைசியா திமுகவுக்கு வந்தாரு. இந்த அரசகுமார் என்ன பண்றாரு அப்படின்னா 2011க்கு பிறகு பல பள்ளிகள் வந்து தங்களுடைய கட்டடங்களை கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த கட்டடங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பணத்தை வசூல் பண்ணி அந்த வேலையை முடிக்காமையே ஏமாத்திட்டாரு. அதாவது டிடிசிபி அப்ரூவல் வாங்கி தராமையே அந்த 100 கோடி ஆட்டை போட்டார் அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டே. ஏன் 2011க்கு பிறகு இந்த சிக்கல்கள் வருது அப்படின்னா, 2011க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சதுரடிக்கு 7 ரூபா அப்படிங்கிற வீதத்தில் வந்து இதை வந்து இந்த டிடிசிபி அப்ரூவல் வந்து கொடுக்கப்படும். குறிப்பாக டிடிசிபி அப்ரூவல் இல்லாமல் ஒரு பள்ளிக்கூடம் வந்து ரன்னே பண்ண முடியாது. ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கீழே வரக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த டிடிசிபி அப்ரூவல் வாங்கணும். அதாவது டவுன் பிளானிங் சொல்லுவாங்க. நீங்க வந்து கார்பரேஷனுக்கு கீழே இருந்தாலும் சரி, நீங்க வந்து நகராட்சி கீழே இருந்தாலும் சரி, நீங்க ஒரு கட்டடம் கட்டுறீங்க அப்படின்னா அந்த கட்டடத்துக்கு உரிய சர்டிபிகேஷன் எல்லாத்தையும் வாங்கி ஆகணும். அதுக்கு நீங்க அட்ரஸ் கொடுக்கணும், ட்ரஸ்ட் கொடுக்கணும். அதான் அடிப்படையில் நீங்க ஒரு பஸ் வாங்குறனால வாங்கி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு லோன் வாங்குறனா கூட இந்த அப்ரூவல் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த அப்ரூவல் 2016 அப்ப இந்த அப்ரூவல் 2011க்கு பின்னாடி வந்த புதிய ரூல்ஸின் அடிப்படையில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறதுனால இதை செஞ்சு தரேன்னு சொல்லி இவர் காசு வாங்கிட்டார் அப்படிங்கிறதா அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அரசகுமார் அவர்கள் பணம் வாங்கியதாக சில ஆவணங்கள் இருக்கு, வங்கி பரிவர்த்தனைகள் இருக்கு, வாக்குமூலங்கள் இருக்கு அப்படின்னு அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க. இப்ப வங்கி பரிவர்த்தனைகள் இருந்தா என்னென்ன வங்கி பரிவர்த்தனை நடந்திருக்கு, யார் யார்கிட்டெல்லாம் அவர் பணம் வாங்கி இருக்கிறாரு, இப்ப அந்த பணத்தை எங்க வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது குறித்து டீட்டெயிலா அரசு வெளியிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அப்பதான் வந்து உண்மையிலேயே ஒரு குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறது வந்து வெளியே வரும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
இதற்கு முன்னாடி இவர் அரசகுமார் அவர்கள் கைதாகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி, நந்தகுமார் அப்படிங்கக்கூடிய இன்னொரு பள்ளி அசோசியேஷனுடைய தலைவர் ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள்ல நிறைய லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த நந்தகுமார் ஒரு பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காரு சென்னையில, சங்கர வித்யாலயா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பள்ளிக்கூடமே உரிய ஆவணங்கள் இல்லாம நடத்தப்படுது, இது குறித்து நீங்க செக் பண்ணணும், இந்த பள்ளிக்கூடம் குறித்தான ஒரு ஜெனுனிட்டி சர்டிபிகேட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டெல்லியிலிருந்து இதுக்கு முன்னாடி இருந்த அரசு, அதாவது திமுக அரசு இருக்கிறப்போ ஒரு கடிதம் வந்துச்சு. அந்த கடிதத்தை மையமாக வச்சு இந்த நந்தகுமார் அவர்களுடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு விசாரணை நடந்து கொண்டிருந்தது. அந்த விசாரணைக்கு உத்தரவு எப்போ விட்டிருக்காங்க அப்படின்னா 29/12/2025 இதுக்கு முன்னாடி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தது அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த நந்தகுமார் அவர்களுடைய பள்ளிக்கூடம் கட்டப்பட்டது, அந்த பள்ளிக்கூடம் இயங்குறது, இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் முறையாக அரசு ஒப்புதல் பெறவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு என்கொயரியை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த என்கொயரி முடியறதுக்கு முன்னாடியே திமுக ஆட்சி முடிஞ்சிருச்சு, இப்போ தாவேக ஆட்சி வந்துருச்சு. ஸோ ஒரு புகார் குற்றச்சாட்டு உள்ள ஒரு நபர் தான் நந்தகுமார். இந்த நந்தகுமார் திடீர்னு வெளியே ஏற்கனவே இருந்த திமுக அரசாங்கத்தின் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறதுனால இதை திட்டமிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் தான் செய்யறாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுந்துச்சு. அந்த கேள்வி ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜூனியர் விகடன்ல ஒரு செய்தி வெளிவருது. அந்த ஜூனியர் விகடன்ல கழுகார் செய்தியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அரசு பள்ளிக்கூடங்கள்கிட்ட கமிஷன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. அதாவது சங்கங்கள், அதாவது பள்ளிக்கூட சங்கங்களுடைய தலைவர்கள் செய்தி வெளியிட்டு இருக்காங்களே, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கழுகார் வைக்கிறார். அதுக்கு இல்ல இப்ப இருக்கக்கூடிய மாண்புமிகு இது போன்று பேச சொல்லி சில உத்தரவுகளை இட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கழுகார் பதில் சொன்னாங்க. அப்ப இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் பள்ளிக்கல்வித்துறை லஞ்சம் வாங்குச்சு, கமிஷன் வாங்குச்சு, பார்ட்டி ஃபண்ட் வாங்குச்சு அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கக்கூடிய, குறிப்பாக இந்த நந்தகுமார் அவர் மேல ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்கு, அவர் மேல நடக்க வேண்டிய என்கொயரி இன்னும் பெண்டிங் இருக்கு. இந்த என்கொயரியை பயன்படுத்திக்கிட்டு உங்க ஸ்கூலுக்கு நீங்க கொடுத்த டாக்குமெண்ட் போலியானது இல்லை அப்படின்னு நாங்க, அதாவது உங்க ஸ்கூலுக்கு நீங்க கொடுத்த டாக்குமெண்ட் சரியானது கிடையாது, உங்க மேல குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டி இது போன்ற பேச வைக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் இருக்கு. உண்மையிலேயே நந்தகுமார் யாரு? அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் லஞ்சம் வாங்கிட்டாங்க, அவங்க எக்கச்சக்கமா பணத்தை வாங்கி உள்ள பேங்க்ல போட்டாங்க, கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வாங்கியிருக்கிறாங்கிற குற்றச்சாட்டெல்லாம் முன்வைக்கிறீங்க இல்லையா? இந்த நந்தகுமார் இவர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு உண்மையிலேயே ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் கொடுத்தாரா, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் எல்லாமே உண்மைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? 29/12/2025 அன்னைக்கு இருந்த பள்ளிக்கல்வித்துறை திரு நந்தகுமார் அவர்களுக்கு என்ன நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க, அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது வெளிப்படையாக இந்த அரசாங்கம் சொல்லணும். இது இல்லாம இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன நடந்திருக்குன்னா, நந்தகுமார் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து 2 நாட்களுக்குள்ள ஜோகோ நிறுவனத்தினுடைய தலைவர் திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் வெளியே இப்படிதான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக பணம் பள்ளிக்கல்வித்துறையில வாங்கினாங்க, ஏன் பள்ளிக்கூடத்துக்கு அங்கீகாரம் தராம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சாரு. தாவேக அரசு வந்த உடனேயே ஏன் பள்ளிக்கூடத்துக்கு உடனே கொடுத்துட்டாங்க அங்கீகாரத்தை அப்படின்னு சொன்னாரு. அடிப்படையில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் அப்படிங்கிற செய்தியும் அம்பலமாயிருக்கு. முதல்ல ஜோகோ நிறுவனத்தினுடைய தலைவர் 2 பள்ளிக்கூடம் நடத்துறாரு, கலைமகள் வித்யா ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பள்ளிக்கூடங்கள் இலவச பள்ளிக்கூடங்கள் தான். இந்த பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல கிடையாது. இது முழுக்க முழுக்க NIOS அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூல் அப்படிங்கக்கூடிய NIOS சிலபஸ் கீழே தான் வருது. இதனால தமிழ்நாடு அரசு இதுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அங்க கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு தமிழ்நாடு தானே DTCP அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னா, ஆமா. இது குறித்து ஜோகோ தலைவர் திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் 2 நாள் கழிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல DTCP அப்ரூவல் தான் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. இவர் நடத்த எல்லா பள்ளிக்கூடமே கூரை தான் போட்டிருக்கிறார். அவர் எப்படி பள்ளிக்கூடம் நடத்துறாரு அப்படிங்கறத அவரே வெளிப்படையா புகைப்படங்கள் வெளியிட்டு இருக்காரு. அவருடைய பள்ளிக்கூடத்துக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்திருக்கிறாரு. அவருடைய பள்ளிக்கூடத்துக்கு இதுக்கு முன்னாள் தமிழ்நாடு கவர்னராக இருந்த RN ரவி வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் பள்ளிக்கூடத்துக்கு இப்ப தமிழ்நாட்டினுடைய கவர்னராக இருக்கிறவரை வர சொல்லி இன்விடேஷன் நேற்றுக்கு போய் கொடுத்திருக்காரு கவர்னர் மாளிகையில. அந்த பள்ளிக்கூடத்தினுடைய புகைப்படங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கூரை போட்டிருக்கக்கூடியதாக இருக்கும். நியாயப்படி தமிழ்நாட்டினுடைய ரூல்ஸின் படி பார்த்தீங்க அப்படின்னா கூரை போட்ட பள்ளிக்கூடம் இருக்கக்கூடாது. ஏன்னா கும்பகோணம் தீ விபத்துக்கு பிறகு குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை நீங்கள் கூரையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சட்டமே இருக்குது. ஆனால் அவர் பொருட்பே படுத்தாமல் நான் பாரம்பரிய முறையில் தொன்மமான விஷயத்தில் நான் குழந்தைகளை கூரை கொட்டாயில் தான் உட்கார வைப்பேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. இதுக்கு தமிழ்நாடு அரசு DTCP அப்ரூவல் கொடுக்கக்கூடாது, அவங்க கொடுக்கவும் இல்லை. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் நடத்தக்கூடிய அந்த பள்ளிக்கூடம்
அந்த நிலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நிலத்தை ட்ரஸ்டா பதிவு பண்ணா மட்டும்தான் டிடிசிபி அப்ரூவல் கொடுப்பாங்க. ஒரு நிலத்துல தான் பள்ளிக்கூடம் நடத்த முடியும். அந்த நிலம் ட்ரஸ்டா தான் இருக்கணுமே தவிர ஒரு தனி மனிதருக்கு சொந்தமா இருக்கக்கூடாது. ஒரு தனி மனிதனுடைய பேர்ல, ஓனர்ஷிப் பேர்ல இருந்தாலும் டிடிசிபி அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இதுவரைக்கும் கிடைச்சக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்களுடைய பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து தனியார் பேர்ல இருக்குது. அது வந்து ஒரு ட்ரஸ்டின் பேர்ல இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்திருக்கு. அப்போ தொடர்ச்சியாக ஸ்ரீதர் வேம்பா இருக்கட்டும், திரு நந்தகுமாரா இருக்கட்டும், இப்போ திரு அரசகுமார் அவர்கள் மேல ஒரு குற்றம் சுமத்தி அரசகுமார் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு இல்லையா, அந்த புகாரை கொடுத்த திரு டிசி இளங்கோவனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு பாஜக ஆதரவாளராக இருக்கிறாங்க, இல்ல தாவேக ஆதரவாளராக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வெளிவந்திருக்கு. குறிப்பாக ஸ்ரீதர் வேம்பு அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆள் கிடையாது. டெல்லியில பிரதமர் இருக்கார் இல்லையா, பிரதமருக்கு பாதுகாப்புக்கு ஆலோசனைக்காக ஒரு குழு இருக்கும் அஜித் தோவல் தலைமையில். இந்தியாவிலேயே அதிகமான அதிகாரம் படைத்த அமைப்பு அப்படின்னா அந்த செக்யூரிட்டி அட்வைசரி கவுன்சில் தான். அந்த கவுன்சிலில் ஒரு மெம்பராக இருந்தவர். இந்தியாவில் யூஜிசின்னு ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒட்டுமொத்தமாக அதை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், இதனுடைய மெம்பராக இருக்கார். அவர் நினைச்ச அமித்ஷாட்டையும் மோடிகிட்டையும் நேரில் ஃபோன் பேசுகிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நபர். அவருடைய பள்ளிக்கூடத்துக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் தமிழ்நாடு கவர்னர் ரவியும் போகிற அளவுக்கு செல்வாக்கான ஒருத்தர். இவ்வளவு செல்வாக்கா இருக்கிற ஒருத்தர் எப்படி வந்து நீங்க வந்து லஞ்சம் கேட்டு அவர் பள்ளிக்கு அங்கீகாரம் கொடுக்காம தடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியா இருந்த அரசாங்கம் உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு உண்மையான காரணம் என்ன? நிலம் உண்மையிலேயே ட்ரஸ்ட் பேர்ல இருக்கா, இல்ல நீங்க ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ஃபாலோ பண்ணாம NIOS சிலபஸ் ஃபாலோ பண்ணும்போது தமிழ்நாடு அரசு எப்படி உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க முடியும்? இப்ப நீங்க சொல்லியிருக்கிறீங்க இல்லையா, விஜய் அரசு வந்த உடனே அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்ப கூரை கொட்டாய் போட்டிருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு விஜய் அரசாங்கம் அங்கீகாரம் கொடுத்தார்களா? அது சட்டப்படி தவறு. அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரஸ்ட் பேர் இல்லாம தனிநபர் பேர் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக அரசு அப்ரூவல் கொடுத்தாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கு விடை கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஜோகோ நிறுவனத்துக்கோ இல்ல கலைமகள் வித்யா அந்த பள்ளிக்கூடங்களுக்கோ அதே போல தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு தான் இருக்கு. இதுல குறிப்பாக இந்த ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் பிரைவேட் ஸ்கூல்ஸ் அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு அரசகுமார் இப்ப கைதா இருக்காருல்ல, இவருக்கும் அதே போல திரு நந்தகுமார் அவர்களுக்கும் ஏற்கனவே பல பகைகள் பிரச்சனைகள் இருந்துச்சு. இவர் பாஜக காரரு, இவர் திமுக காரரு. ஸோ இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கையில் எடுத்து வச்சுட்டு கட்சி சார்பாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு மிகப்பெரிய கரப்டடா செயல்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனை முன்வைக்க முயற்சி பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. இந்த கேள்வி எல்லாம் தூக்கி நம்ம ஓரமா வச்சுட்டு நாம அடிப்படையில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் கிட்டத்தட்ட 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க. இந்த நந்தகுமாரா இருக்கட்டும், இல்ல இந்த அரசகுமாரா இருக்கட்டும், இல்ல ஜோகோவா இருக்கட்டும், யாரா வேணுமானா இருக்கட்டும், நீங்க எல்லாம் நடத்துறது சிபிஎஸ்இ பள்ளி. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் எங்கள்கிட்ட 5 லட்சம் கேட்டாங்க, 2 லட்சம் கேட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது உண்மையாக இருந்தால் அதை நீங்க நடவடிக்கை எடுத்துங்க, அது வேற கதை. நீங்க அரசாங்கம் உங்கள்கிட்ட பணம் வாங்கலை அப்படின்னா நீங்க எதுக்காக 1.5 லட்சம் ரூபாய் ஒரு மாணவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறீங்க? சரி, போன அரசாங்கம் கரெக்ட் ஆயிடுச்சு, காசு வாங்கிட்டாங்க. இப்போ இந்த அரசாங்கம் உங்களுக்கு அப்ரூவல் எந்த காசு வாங்காம கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க வாங்கக்கூடிய அந்த 1.5 லட்சம் ரூபாய் ஃபீஸை 50,000 ரூபாயா குறைச்சிக்க போறீங்களா? நீங்க எதுக்காக இவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க? இந்த ஃபீஸை எல்லாமே நீங்க ப்ராப்பர் டாக்குமெண்டோட வாங்குறீங்களா அப்படின்னு பல கேள்விகள் நம் முன்னாடி இருக்கு. பொதுமக்களாக நின்று பார்க்கும்போது பள்ளி கல்வித்துறைக்குள்ள எந்த லஞ்சமும் நடக்கூடாது, லாவண்யமும் நடக்கூடாது, கமிஷன் நடக்கூடாது. பள்ளி அப்படிங்கிறது வந்து மாணவர்களுக்கு ஒரு சேவையாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு அரசு பள்ளிகள் மட்டும்தான் அது சேவையாக செய்கிறாங்களே தவிர தனியார் பள்ளிகள் யாருமே சேவை செய்யறது கிடையாது. திரு நந்தகுமார் அவர்கள் மைக்கில் பேசும்போது, பேட்டி கொடுக்கும்போது, நாங்கள் கல்வியை சேவையாக நினச்சி செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி சேவையாக நினச்சி செய்கிறவங்க தான் 1.5 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. சேவை செய்கிறவங்க யாருமே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் வச்சிருந்திருப்பாங்க, 10 வருஷம் கழிச்சு 4 ஸ்கூல் வச்சிருக்கிறாங்க. இந்த 4 ஸ்கூல் சேவையில் வாங்க முடியாது. அப்போது ஏதோ ஒரு வகையில் தனியார் பள்ளிகள் எக்கச்சக்கமாக மாணவர்கள்ட்ட பணத்தை பிடிங்கிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் இதற்கு கமிஷன் கேட்டுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க. ஒருத்தர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறாரு. இது ப்ராப்பராக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இதற்கான நடவடிக்கை எங்கே போய் முடிய வேண்டும் என்றால், சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், மாணவர்கள்ட்ட வசூல் பண்ணக்கூடிய காசை குறைக்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம் அது நடக்குதாங்க.